எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்டு மதுரை பெஞ்ச் இந்த ரெண்டு முக்கியமான கோர்ட்டுக்கான ரெக்யூர்மெண்ட் வந்தது. அதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லும் போது மினிமம் 8th படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் 12th ஸ்டாண்டர்ட் வரை படிச்சிருக்கணும். இதுதான் கான்செப்ட். பட் இதில் கல்லூரி படித்தவர்களும் அப்ளை செய்யலாம் தாராளமாக. அது எவ்வாறு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மேஜராக நிறையா பேர் கால் பண்ணி அந்த டவுட்டை கேட்குறீங்க. அதுக்காக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வீடியோ அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டேன். பட் அது விஷயம் நான் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். சரி, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 12th முடிச்சிருக்கீங்க. 12th முடிச்சுட்டு நான் டிடிஎட் படிச்சிருக்கேன். இந்த டீச்சர் ட்ரைனிங் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி டிடிஎட் படிச்சிருக்கேன். அது டிப்ளமோ இன் கோர்ஸ் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் 12th முடிச்சு தான் அது படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா அது 12th படிச்சிருக்கீங்க, அதை முடிச்சுட்டு திரும்பி இந்த டிடிஎட் படிக்கும் போது இதுவும் ஒரு 12th சம்மந்தான். ஸோ நீங்கள் 2 டைம் 12th படித்த மாதிரி நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருப்பாங்க. டிப்ளமோ என்ன கோர்ஸ்னாலும் சரி, மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, சிவில், இசிஇ என்ன கோர்ஸ்னாலும் சரி நான் படிச்சிருக்கேன். ஆனால் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கேன், தாராளமாக அப்ளை பண்ணலாமே. 12th ஈக்குவல் தான் டிப்ளமோவே. நீங்கள் டபுள் டைம் 12th படித்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ தாராளமாக அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி 12th முடித்து ஐடிஐ படித்தவங்க, அதாவது நான் 12th மார்க் ஷீட்டை வச்சு நான் ஐடிஐ படித்தேன். அது ப்ரைவேட் ஐடிஐயோ இல்லை கவர்மெண்ட் ஐடிஐயோ, அது ஏஐசிடி அப்ரூவலில் வருதோ வரலையோ, நீங்கள் 12th முடிச்சு தான் நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க. ஓகே. ஆனால் மோஸ்ட்லி 10th முடிச்சு படிப்பாங்க, சில பேர் 12th முடிச்சு படிப்பாங்களே, அது ப்ரைவேட் ஐடிஐயில் கூட. ஓகே. அப்படி படித்தவங்களும் அது ஈக்குவல் தான், 12th ஈக்குவல் தான் நீங்கள் படித்த ஐடிஐ அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் டபுள் டைம் 2 தடவை நீங்கள் 2 தடவை நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படித்த மாதிரி சமம். ஓகேங்களா? அதனால் இப்போ நான் சொன்ன டிப்ளமோ கோர்ஸு, ஐடிஐலாம், அப்புறம் டிடிஎட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சு தான் படிச்சிருக்கேன். அதான் காலேஜ் தான் எல்லாமே. ஐடிஐ கல்லூரி, தொழிற்பள்ளி சொல்லுவாங்களா, அதே மாதிரி டிப்ளமோன்றது கல்லூரி தானே. அது கல்லூரி. டிடிஎட் கல்லூரி தான், அதெல்லாம் கல்லூரி தான். இப்படி 12th 12ஆம் வகுப்பு மேல்நிலை 12ஆம் வகுப்பு பள்ளி பருவத்தை முடித்துவிட்டு இப்படி கல்லூரி படித்தவர்களும் தாராளமாக நீங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. இது நானாக எதுவும் சொல்லலை, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் போட்டிருக்கு. நான் சொல்கிற தப்பாக இருந்தால் எம்ஹெச்சி கால் பண்ணி வெரிஃபை கூட பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி 10th முடிச்சு ஐடிஐ படித்தவங்க, 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படித்தவங்க, அவங்க சொல்ல தேவையே இல்லை, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, அவங்களாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க நேரம். ஓகே. அதுக்கப்புறமா இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. என்கிட்ட 12th முடிச்சுட்டு நான் காலேஜ் சேர்றதுக்கு முன்பாக நான் 12th ஒரிஜினல் டிசி மிஸ் ஆயிரு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் ஒரு டிசி வாங்கியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் மிஸ் ஆன டிசி எனக்கு கிடச்சிருந்தது. அப்போ கையில் 2 ஒரிஜினல் டிசி இருந்தது. அதில் ஒரு ஒரிஜினல் டிசியை கொடுத்து நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் எனக்கு ஒரே ஒரு ஒரிஜினல் டிசி இருக்கும்ல, அது இன்னும் பத்திரமா வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஒரு சட்டத்தில் உள்ள ஓட்டையாக மறைத்து, ஆமாம் அப்படி தான் மறைத்து காலேஜ் படித்ததே மறைச்சு, ஏன்னா அவங்கள்ட்ட கையில் ஒரிஜினல் 12th ஒரிஜினல் டிசி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் கான்செப்ட்டு.